வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து கருப்பு காவனியில் கஞ்சி எப்படி பண்ணுறது வீட்டில் இருந்துகிட்டே அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கருப்பு காவனி ரைஸ் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவி காய வச்சுடுங்க. ரொம்ப வெயிலெல்லாம் வைக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு சன் இருக்கிற இடத்துல மட்டும் வச்சா போதும். நல்லா அது ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டுடுங்க. ஒரு 1 kg நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 1 kgக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு 1/2 கிலோ கொள்ளு இல்லை ஒரு 250 கிராம் கொள்ளு போட்டாலும் போதும். கொள்ளு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1-2 ஸ்பூன் ஆஃப் சீரகம், மிளகு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு போட்டால் போதும். இது 3 போட்டு நல்ல ஒரு மிக்சியில் வந்து நல்லா பொடியாகவும் சில பேர் அரைச்சிக்குவாங்க. சில பேர் வந்து திருன்னு அரைப்பாங்க. ஏன்னா நமக்கு கூலிங்காக சாப்பிட்றப்ப வந்து எப்படின்னா நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து வாயில் தட்டுப்படுற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இல்லாட்டினா நல்லா பொடியாக மஷியாக கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பூசணம் பிடிக்காது. இன்னொன்று வந்து கெடாது சீக்கிரமாக. கொஞ்சம் ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் செய்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு 1 கிளாஸ் தண்ணியில் நம்ம ஒரு ஆள் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 250 கிராம் ஆஃப் வாட்டரில் நீங்கள் அதை எடுத்து நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை. இதில் இருக்கிற அந்த ரைஸ் மாவு, கஞ்சி மாவை வந்து ஒரு பொடி 1 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டால் போதும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொள்ளும் இந்த கருப்பு காவனி ரைஸும் என்னென்னா ஒரு கெட்டி தன்மையை கொடுக்கும். நம்மளுக்கு கொதிச்சு வர்றப்ப அதில் தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர், சில பேர் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ தயிர் ஊற்றி நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சர்வ் பண்ணி மத்தியான நேரமோ இல்லை காலையில் நேரமோ நீங்கள் குடிக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து சுகர் கண்ட்ரோலுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸாக சாப்பிட முடியல, எனக்கு லிக்விடாக தான் அப்படி வேணும் அப்படின்னா வயசானவங்க நிறைய பேர் வந்து லிக்விடாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கருப்பு காவனி கஞ்சியை நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.